இந்த வீடியோவில் சிக்கன் கிரில் செஞ்சுக்கலாம். நான் போன்லெஸ் சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். சிக்கன் சாப்லாம் செய்வோமா அந்த பீஸ் இது கொஞ்சம் பெருசாக தான் வெட்டியிருக்கேன். நான் சிவகாமி. வெல்கம் டு சிவாஸ் கிச்சன். முதல்ல இதை மேரினேட் பண்ணிக்கலாம். பூண்டு இடித்து வச்சுருக்கேன். இது வந்து இஞ்சி சாறு. இன்றைக்கி ஒரு சிம்பிள் மேரினேஷன் தான். நான் பார்பிக்யூ சாஸ் எடுத்துருக்கேன் பாருங்கள். குத்து மதிப்பாக போட்டுக்கோங்க. கோழி எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துக்கிட்டு. இந்த லீ பேரின்ஸ் சாஸும் எடுத்துருக்கேன். இந்த சாஸ்லலாம் உப்பு இருக்கும். நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கிட்டு அப்புறமா உப்பு போடணுமான்னு பார்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த சாஸில் உப்பு பத்தலை, நான் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன். சாஸும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை இப்போ ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். நான் இதை ஒரு நாள் மேரினேட் பண்ண விட போகிறேன். நாளைக்கு தான் இதை ஓவனில் வைக்கணும். இதை டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. எதுவும் ஆட் பண்ணணுன்னா ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, இது இருக்கட்டும். இது ஒரு நாள் ஃபுல்லாக இது மேரினேட் பண்ணியாச்சு இந்த கோழியை. நீங்கள் இதை அவனில் வைக்கிறதுக்கு முன்னுக்கு ஒரு 2 hours 3 hours முன்னுக்கே இது கொஞ்சம் நேரம் எடுத்து வெளியில் வச்சுருங்க. ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து வெளியில் வச்சுருங்க. நான் கொஞ்சம் ஒயிட் பெப்பர் பவுடர் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். இதில் கொஞ்சம் ஃப்ளேவர் சேர்த்துருப்பாங்க. நான் இன்றைக்கி இந்த மாதிரி எடுத்தேன். இந்த ஒயிட் பெப்பர் பவுடர். இதில் கலர் உங்களுக்கு கொஞ்சம் குறவாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த கேரமல் சாஸ் கூட கொஞ்சம் ஊற்றிக்கலாம். இப்போ இதை ட்ரேயில் அழகாக அடுக்கிக்கலாம். நான் முதல்ல ஒரு 6 பீஸ் வச்சுருக்கேன். அலுமினியம் ஃபாயில் போட்டிருக்கேன் பாருங்கள். அப்போ தான் அது ஒட்டாது. இது வந்து ஒயருக்கு கீழே ஒரு ட்ரே இருக்குது. நான் முதல்ல ஒரு 6 பீஸ் தான் வச்சுருக்கேன். அப்புறம் மிச்சதெல்லாம் மெதுவாக செஞ்சுக்கலாம். மேலே லேசாக கொஞ்சம் எண்ணெய் பூசிக்குங்க. மேரினேட் பண்ணுறப்ப நம்ம எண்ணெய் போடலை. இதை அவனில் வச்சுட்டு கொஞ்சம் நேரம் நீங்கள் அவனை திறந்து இதை நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அப்புறம் திருப்பி கூட விட்டுக்கலாம். ஓகே, இது அவனில் வச்சுக்கலாம். கோழி வந்துடுச்சு பாருங்கள். ஒரு 30 minutes நான் வச்சு இதை கிரில் பண்ணியிருக்கேன். ரஃப்லி 30 minutes. இடையில ஒரு வாட்டி வெளியே எடுத்துகிட்டு திருப்பி இன்னொரு சைட்டு திருப்பி விட்டுட்டு கிரில் பண்ணியிருக்கேன். இப்போ இதை சர்வ் பண்ணலாம். நான் இன்றைக்கி வீடியோக்காக ஒரு 6 பீஸ் தான் முதல்ல கிரில் பண்ணியிருக்கேன். மிச்சம்லாம் அப்புறம் நான் மெதுவாக செஞ்சுக்குவேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு சிவாஸ் கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Thank you for watching.